நீங்கள் எல்லாம் நிச்சயமாக அந்தியூர் சிவா அவர்களுக்கு வருகிற 10ஆம் தேதி வாக்களிக்கப் போகிறீர்கள் என்பதை உங்களுடைய முகங்களை பார்க்கிற போதே மிக நன்றாக தெரிகிறது. ஆகவே சிவா அவர்கள் இந்த இடைத்தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெறப் போகிறார். இந்த வெற்றியின் மூலமாக இந்தியாவிலே இன்னொரு எழுச்சியை தமிழகம் உருவாக்கப் போகிறது. நாடாளுமன்ற தேர்தலிலே 40க்கு 40 வெற்றி பெற செய்தீர்கள். அதனுடைய தொடர்பாக இந்த அரசியல் இந்த இடைத்தேர்தலில் நீங்கள் எல்லாம் வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிறீங்க. இந்த தேர்தலே பார்லிமெண்ட் எலெக்ஷனோட வைக்கணும்னு தான் நான் கூட போய் இப்போ எலெக்ஷன் கமிஷனில் கேட்டேன். காரணம் இன்னொரு செலவு வேண்டியதில்லை, உடனே வச்சு முடிச்சிடலாம் என்று கேட்டேன். ஆனால் உள்நோக்கத்தோடு பிஜேபி அரசாங்கத்தால் கண்காணிக்கப்படுகிற தேர்தல் கமிஷன் முடியாதுன்னு சொல்லிடுச்சு. ஒரு மாதம் தள்ளி வைக்கிறதுனால இன்னும் லாபம் வந்துடுது. செலவு தான், உங்களுக்கும் செலவு, எங்களுக்கும் செலவு, மக்களுக்கும் மிகவும் இடர்பாடுகள். ஆக ஒரு உள்நோக்கத்தோடு செய்தார்கள். இந்த இடைத்தேர்தலை ஏதேனும் செய்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இங்கே மாவட்ட கழகத்துடைய செயலாளர் இங்கே அழகாக சொன்னார். இந்த ஆட்சி 3 ஆண்டு காலத்தில் செய்திருப்பதை போல ஒரே ஒன்றை மட்டும் நான் சொல்கிறேன். எம்ஜிஆர் கட்சியில் இருந்த காலத்திலும் எம்ஜிஆருக்கு மிக நெருக்கமாக இருந்து அவரோடு என்னுடைய தொகுதியில் தான் எம்ஜிஆர் முதல்ல நின்னார் 67. அவருக்காக முதல்ல டிபாசிட் கட்டினோடனே நான் தான். 2 தேர்தலில் அவரை ஜெயிக்க வச்சதும் நான் தான், தாங்க தான். அப்படிப்பட்ட நான் எப்படி வாக்காளர் இருப்பார் என்பதை பார்த்திருக்கிறேன். எம்ஜிஆரோடு செல்லுகிற போது எப்படி பொதுமக்கள் வந்து பெண்கள் தாய்மார்கள் வருவார்களோ அதற்கு போல இந்த தேர்தலிலே தான் தளபதி மு.க. ஸ்டாலின் வருகிற போதும் சரி, தம்பி உதயநிதி வரப்போகிறோம் சரி, எங்களை போல சாதாரண பேச்சாளர்கள் சூர்யா வெற்றி கொண்டானை போல என்னை போன்றவர்கள் எல்லாம் கூட்டுக்கு போனாலும் பெண்கள் கூட்டம் தான் அதிகமாக வருது. அதுக்கு என்ன காரணம்னா நன்றி உள்ளவர்கள் பெண்கள் தான். ஆண்களுக்கு தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த 1000 ரூபாய் கொடுத்ததனுடைய விளைவு, முன்னெல்லாம் ஓட்டு கேட்க நாங்கள் போகும்போது ரெடிமேடாக ஒரு 4 கேள்வியும் ஒரு லேடிஸ் வச்சுருப்பாங்க. இப்போ தான் கண்ணு தெரியுதியா, இவ்வளோ நாள் எங்கே போயிருந்த, இப்போ தான் ஊருக்கு வர்ற, நேற்று தான் வந்துட்டு போயிருப்பாருங்க. அடுத்த நாள் அது ஒரு ஃபேஷன். இந்த தேர்தல் நேரத்தில் கேள்வி கேட்கணுன்னே ஒரு ஊரில் ஒரு 4 லேடிஸ் வருவாங்க முன்னாடி. நான் சத்தியமாக சொல்கிறேன், இந்த தேர்தல் தான் எந்த லேடிஸும் பெண்களும் கேள்வி கேட்காமல் அந்த மகராசனுக்கு தான் ஓட்டு என்று நன்றியுடனோடு சொன்னது. ஆக அந்த உணர்வை எல்லாம் இது மட்டும் இல்லை, ஓட்டு என்ற போது நானும் பல தேர்தலில் நின்று இருக்கேன் 40 வருஷத்துக்கு மேலே. எம்ஜிஆர் கட்சி விட்டு போன பிறகு ஆண்கள் பூத்தை உடைச்சா ஃபுல்லாக எங்களுக்கு தான் இருக்கும். லேடிஸ் பூத்தை வச்சா பக்குன்னு இருக்கும். ஃபுல்லாக அந்த பக்கம் போய் இங்கேருந்து அதிகமாக ஓட்டு வாங்குறது பூரா மிஞ்சி எதிரி ஜெயிச்சிருவார். ஆனால் இந்த முறை ரொம்ப நாளுக்கு பிறகு டிஆர் பாலுக்கு நான் சீஃப் ஏஜெண்ட்டாக கவுண்டிங்கு போனேன். பெண்கள் பூத்து 175% உதயசூரனுக்கு வாக்களித்ததை நான் கண்ணாத பார்த்தேன். ஆக ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா இன்னும் பொதுக்கூட்டம் எல்லாம் நீண்ட நேரம் பேசலாம், இவ்வளோ செஞ்சுருக்கிறோன்ட்டு. அது மட்டும் இல்லை, விடுபட்டு போனவர்களுக்கு கூட இந்த தேர்தல் முடிந்தவுடன் யார் யாருக்கு விட்டு போச்சோ அதையெல்லாம் நம்ம மாவட்ட செயலாளரும் அதுவும் சிவா வாயிலே ரொம்ப ஏதாவது எல்லாரையுமே பேசி பொம்பளையாக பிறந்தா வேறு மாதிரி ஆயிருப்பான் எல்லாரும். ஆனால் ஆம்பளையாக பிறந்து அவர் பேச்சில் மயங்காதவனே யாரும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒருவர் இங்கே எம்எல்ஏ நிற்க வைக்கப்பட்டிருக்கிறார். ஆக ஆடுற மாட்டை ஆடி பாடுற மாட்டை பாடி கறக்கக்கூடிய ஆற்றல் சிவாவுக்கு உண்டு. இந்த 1.5 வருஷத்தில் என்னென்ன முடியுமோ அத்தனையும் நிச்சயமாக செய்து முடிப்பார். காரணம் என்னென்னா அவருக்கு தெரியாத மந்திரியே கிடையாது. அது மட்டும் இல்லை, எல்லாருக்கிட்டையும் எங்கிட்ட எப்படி பேசணும், பொன்முடிக்கிட்ட எப்படி பேசணும், நேருக்கிட்ட எப்படி பேசணுன்ற வித்தியை முழுசாக கற்றவன் தான் இந்த வேட்பாளர். ஆகவே அவரவருக்கு ஏற்ற மாதிரி பேசி காரியத்தை முடித்து தருவார். அவரை தலைவர் தளபதியின் சார்பிலே உங்களிடத்திலே தலைமை கழகத்தின் சார்பாக ஒப்படைத்து அவர் வெற்றி பெற செய்யும்படி கேட்டு உங்கள் பாதமரை தொட்டு வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.